அடுத்தபடியாக நம்முடைய பார்த்தசாரதி ஐயா அவர்கள் அவருடைய ஜோதிட அனுபவங்களுடைய நுணுக்கங்களை பற்றி நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு அரிய தகவல், அற்புதமான ஒரு தகவலை கொடுக்க வருகின்றார். ஐயா அவர்களை உங்களுடைய இருகரம் கைத்தட்டலோட உற்சவத்தோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இங்கு வருடை அலங்கரிக்கும் ஜோதிட ஜாமவான்கள் இவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஸ்டார் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ் ஜோதிடர் அறக்கட்டளை நிறுவனர் ராஜாசங்கர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரு முகுந்தன் முரளி அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது காலங்காலமாக பல ஆண்டுகளாக இருக்குது. பல ஜோதிடர்கள் இந்த கலையில் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ஜோதிட கலை இப்போ தற்காலத்தில் ஒரு 10-12 வருடங்களாக ஜோதிடம் பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. அப்போல்லாம் ஒரு கிராமத்தில் உள்ள வள்ளுவர் ஜோதிடர் இருப்பார், இல்லை ஜோதிடம் படித்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பார்ப்பாங்க, அவ்வளவுதான் ஜோதிடத்தை பற்றி. அந்த ஜோதிட சூட்சமங்கள்லாம் அவங்க இளமறை காய்மறைவாக சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் பேசுகிற பேச்சுக்கள் அல்லது நம்ம கருத்துக்களை பரிமாறுற இதை பார்த்து மீடியாக்களில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஓரளவுக்கு ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்கள் யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கு கூட இப்போ தெரியும். அப்போ நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்கக்கிட்ட நாம் ஏதாவது கருத்து தவறாகவோ இல்லை ஒரு பலன் தவறாகவோ மாற்றி சொன்னாவே அவங்க நம்மளை திருப்பி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி ஜோதிட நிலை அப்படி தான் இருக்குது. ஜோதிடம் நல்லா கலை வளர்ந்து வருது. இந்த யூடியூப்பு, இந்த மாதிரி மீடியாக்கள், கருத்தரங்கம், இது மாதிரி விஷயங்களில். அப்போ ஜோதிடத்தை பார்க்க ஒரு ஃபார்முலா, ஆதி காலத்தில் இருந்த அதே ஃபார்முலா இந்த காலத்துக்கு நடைமுறைக்கு வருவது இல்லை. ஜோதிடத்தில் நம்ம எத்தனை புத்தகங்கள், இப்போ பலதெய்வீக படிங்க, உத்தரகாலாமிரதம் படிங்க, பாராசரம் படிங்க, என்ன நம்ம குமாரசுவாமி படிங்க, எத்தனை ஜோதிட நூல்களை எடுத்து படித்தாலும் அதில் இருக்கிற விதிமுறைகள் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒழிய காரகத்துவத்தை நாம் இன்னைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்து பார்த்தா தான் அந்த பலன் சரியாக வரும். இப்போ உதாரணத்திற்கு செவ்வாய் அப்படிங்கிறது அந்த காலத்தில் எதுக்கு வச்சுருக்கோம்? ரத்தத்துக்கு வச்சுருக்கோம், நிலத்துக்கு வச்சுருக்கோம், சகோதர காரகனுக்கு வச்சுருக்கோம், இப்போ வீரத்துக்கு வச்சுருக்கோம், இந்த எல்லாத்துக்கும் நோய்க்கு வச்சுருக்கோம், கடனுக்கு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் ஜோதிடம் உருவான காலத்தில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் அப்போ இருந்தது. ஆனால் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஜோதிடத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரங்கிறதே கிடையாது. ஜோதிடத்தில் கண் மருத்துவங்கிறது கிடையாது. ஜோதிடத்தில் இருதய மருத்துவங்கிறது கிடையாது. இப்படி ஒவ்வொரு பார்ட்டாக இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். எல்லாமே மாறுது. அப்போ இந்த எந்த காரகத்துவத்தை எடுத்து நாம் பலன் சொன்னால் இந்த கணக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது. மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்க, 5-9 அது சிறப்பான கருத்து. ஒருத்தன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறான், பல யோகங்களை அனுபவிக்கிறான்னா 5-9 அதில் லக்னம் தொடர் இருந்தால் நல்லது. ஆனால் ஒரு கருத்தில் என்ன முரண்படுறோம் அப்படின்னா 5ஆம் பாவம் 12ஆம் பாவம் சேர்ந்தால் அவளுக்கு சில பிரச்சனை, இந்த மாதிரி குலதெய்வ சாபம் அது இது இப்படிங்கிறாங்க. சில பேர் அந்த 5-12 5ஆம் இடமோ 12ஆம் இடமோ வலுத்துட்டா அது அந்த பலன்களை பெரும்பாலும் கெடு பலன்களை கொடுப்பது இல்லை. இந்த கண்ணோட்டத்தையும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதை மேடம் சொன்னதை குறை சொல்கிறதுக்காக இல்லை, இந்த மாதிரி கண்ணோட்டத்திலையும் நம்ம ஜோதிடம் பார்க்கலாம். எந்த ஒரு கிரகத்தையும் அதனுடைய ஆட்சி இல்லை மேடம். ஆமாம், இல்லை இது நான் அனுபவ கருத்து தாங்க மேடம். ஆட்சி உச்சம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. அந்த 100 பேரில் அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு தலைமை யார் அப்படின்னா கலெக்டர் தான். அதுக்கு பின்னாடி அங்கே டாவாலியும் கலெக்டர் ஆஃபீஸ் தான், கிளார்க்கும் கலெக்டர் ஆஃபீஸ் தான். அப்போ அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேறு அத்தனை பேர்த்துக்கு ஒரு பொது தொடர்பு இருக்கும். ஆனால் அந்த பொது தொடர்பில் எது பலமாக இருக்கோ அவங்க பலமான இடத்துக்கு போவாங்க, எது பலம் குறைந்து இருக்கோ அவங்க அதுக்கு அடுத்த கிரேடில் இருப்பாங்க. இதை தான் நம்ம முதல்ல எடுத்துக்க வேண்டியது. அது மாதிரி ஜோதிடத்தை நம்ம பார்க்குற விதத்தை நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய நாளைக்கு ஜோதிடராக வரலாம், மிகப்பெரிய ஜோதிடர் இருக்கலாம். ஆனால் ஜோதிடத்தை நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை முதல்ல எடுத்துங்க. ஒரு ஜோதிடத்தில் இருக்க சுப பலன்கள் அசுப பலன்களை எடுங்க. இது நமக்கு கணக்கு போட்டுங்க. அந்த சுப பலன்களை கூட நம்ம கொஞ்சம் சாதாரணமாக சொல்லாமல் விட்டுறலாம், அல்லது சரியான முறையில் கணிக்காமல் போயிடலாம். ஆனால் அசுப பலன்களை மிக சரியாக கணிச்சிக்கிங்க. சில பேர் என்னங்க அவர்கிட்ட போனால் வெறும் நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்கிறாரு, இல்லை இந்த கருத்து தான் சொல்கிறாரு, நல்லதை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஏன் நம்ம கெடுதலான பாயிண்ட்டுகளையும் எடுத்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், போர்டு வச்சுருப்பாங்க, இது ஆபத்தான வளைவு, விபத்து பகுதி, கவனமாக செல்லவும் அப்படிம்பாங்க. குளிக்கிற இடத்துல போனால் இது ஆழமான பகுதி, கவனமாக செல்லவும். இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, ஒரு எச்சரிக்கை. ஒரு கைகாட்டியில் பாடுற மாதிரி ஒரு எச்சரிக்கை. அது மாதிரி ஜோதிடத்தை நம்ம எந்த விதத்துலேருந்து எடுத்துக்கலாம்னா, எந்த பாவம் எதை தொடர்படுத்தாலும் லக்கணம்ங்கிற ஒரு விஷயத்த முதல்ல எடுத்துங்க.
லக்னம் எங்கே நிற்கிது, லக்னாதிபதி, லக்னத்தினுடைய நட்சத்திரம் பேர், லக்னாதிபதி நட்சத்திரம் பேர். இப்போ ஒருத்தருடைய லக்னம் ரிஷப லக்கணம், அந்த ரிஷப லக்கணத்தை அதிபதி சுக்கரன், சுக்கரனுடைய நட்சத்திரம் பேர். ஆனால் லக்னாதிபதி அங்கே இதில் என்னென்ன இருக்குங்க, ரிஷபத்தில் பரணி இருக்கும், ரோகிணி இருக்கும், இந்த கிருத்திகை 3, 2, 3, 4 இருக்கும், ரோகிணி இருக்கும், மிருகசீரிஷம் 1, 2 இருக்கும். அந்த எந்த நட்சத்திரத்தை அதிபதியில் அந்த லக்னம் நிற்கிது அப்படிங்கிறத ஒரு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லக்னாதிபதி. எல்லாத்துக்கும் லக்னாதிபதி லக்னத்திலே நிற்காது, ஏதோ ஒரு இடத்துல நீச்சமான இடத்துல இருக்கும், மறைவான இடத்துல இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு லக்னாதிபதி ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிட்டாருங்க, குருவோட வீட்டில் வச்சுட்டார். அந்த குருவோட வீட்டில் மறையிறப்ப, அதாவது தனுசில் மறையிறப்ப, அவருடைய சுயசாரத்தில் அந்த லக்னாதிபதி நின்றுட்டார்னா அது பலம். ஓரளவுக்கு எவ்வளோ சோதனை இருந்தாலும் அவங்க மீண்டுக்குவாங்க அப்படிங்கிறது. அதே சூரியனோட வீட்டில் இருந்துட்டா, அந்த லக்னாதிபதி அந்த இடத்துல உத்திராடம் 1ஆம் பாவத்தில் இருந்துட்டா, அங்கே அவர் வர்க்கோத்தமம் அடைவார். சந்திரன் இருந்தால் அந்த இடத்துல ஒரு வர்க்கோத்தம ராசி இருக்குது. அதே சுக்கிரன் இருந்தாலும் அந்த இடத்துல வர்க்கோத்தமம் அடைவார். சூரியனுடைய 1, 2 பாதங்கள் வர்க்கோத்தமம் அப்படி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அந்தந்த வர்க்கோத பாதங்களை எடுத்துங்க. புனர்பூசம் 3, 4 வர்க்கோத்தமம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வர்க்கோத்தமம். அப்போ அந்த லக்னாதிபதி 8ஆம் இடங்களில் மறைந்தாலும், 12ஆம் இடங்களில் மறைந்தாலும், 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும், இப்படி வர்க்கோத்தமோ அல்லது சுயசாரத்தில் நின்றுட்டா அதை மைனஸ்ன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இவங்கெல்லாம் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. லக்னாதிபதி பலமாக இருந்துட்டா அவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும். இப்போ லக்னாதிபதி பலமாக ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரு, அதோட 4ஆம் பாவம் பலமாக சம்மந்தப்படுது, 5, 9 நல்லா கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு இந்திராதி யோகம்னு பேர். அவங்க ஒரு இந்திரன் என்னென்ன சுகபோகங்கள் அனுபவிச்சாருன்னா வாங்கலாம். அப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து பதவி கிடைக்குமா எனக்கு பாருங்கள், நல்ல உயர்ந்த பதவி கிடைக்குமானா இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், இந்த கண்ணோட்டத்தை எடுத்து பாருங்கள், இது சரியாக வரும். இந்த 1, 4, 5, 9 இந்த இடங்கள் பலமாக இருந்துட்டா அவர்கள் அந்த உயர்ந்த பதவிக்கு போவாங்க. அது இந்திராதி யோகம். அப்போ இந்திரன் எப்படி இருந்தானோ அப்படின்னு இந்த காலத்தில் இந்திர மாதிரி அனுபவிக்க முடியாது, ஆனால் அதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக சில விஷயத்தை நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்து பார்க்கலாங்க. அப்போ இந்த லக்னம் நின்ற சாரம், லக்னாதிபதி நின்ற சாரம், லக்னம் எந்த புள்ளியில் விழுது அல்லது எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறத ஒரு கணக்கு எடுத்து வச்சுங்க. அதுக்கு அடுத்தது மனிதனுக்கு சம்பாத்தியம்ங்கிறது மிக முக்கியம். அந்த 2ஆம் பாவம், அந்த 2ஆம் பாவம் 2ஆம் பாவாதிபதி, ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது ரொம்ப எளிமையான, விரைவாக நம்ம சொல்கிற பலன் மிக சரியாக வருங்கிறதுக்கு இது. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு 3ஆம் பாவம், இப்போ லக்னத்துக்கு 2ஆம் பாவம் வருமானத்தை தரக்கூடியது, 3க்கு 2ஆம் பாவங்கிறது 12. அப்போ ஒரே பாவம் ஒரு இடத்துல ப்ளஸ் ஆகும், இன்னொரு இடத்துல நெகட்டிவாகவும் வரும். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் பாவம், ஒருத்தருடைய 4ஆம் பாவம் 11ஆம் பாவத்தில் போய் உட்காருதுங்க. 4 எந்த லக்கணமாக இருக்கட்டும், 4ஆம் பாவம் அவருக்கு 11ஆம் பாவத்தில் உட்காருது. இப்போ இது லாபம், 11ஆம் பாவம் எந்த தப்பு செய்யாது, லாபம் நன்மை அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் படிக்கணும். ஆனால் இது 11ல் உட்காரப்ப தன் ஸ்தானத்துக்கு 8ல் மறையுது. அப்போ அந்த ஜாதகனுக்கு ஏதாவது ஒரு காரகத்துவம், வீடு, தாயார், இந்த மாதிரி விஷயங்கள், உறவுகள், இதில் ஏதாவது ஒன்று கெட்டே தீரும். ஏன்னா அது தன் பாவத்துக்கு 8ல், இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்துங்க. அப்போ இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கிரகம் மறையக்கூடாது, மறைவு ஸ்தானங்களை தொடக்கூடாது, அல்லது அந்த நட்சத்திர அதிபதியோட இணையக்கூடாது. சரி, இணைஞ்சால் என்னாகும் வாழ்க்கையில் அவ்வளோதானா? இல்லை, அந்த காரகத்துவம் பாதிக்கப்பட்டுடும். அந்த எந்த காரகத்துவத்தை கேட்குறோமோ அல்லது எந்த காரகத்துவம் சிறப்பாக சொல்கிறோமோ அது அவர்களுக்கு பாதிக்கப்படும். லக்னாதிபதி மறைஞ்சவங்க வாழ்க்கையில் பிற்கால வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்துடும். ஆட்சி உச்சத்தில் வந்தவங்க கொஞ்ச நாள் நல்லா இருந்துட்டு பின்னாடி கெட்டு போனவங்க அப்படிங்கிறதும் இருக்காங்க. அப்போ அதனால் அது எந்த பாவம், எந்த நட்சத்திரம், எந்த சார பலன்கள் இருக்கோ அதைப்படி தான் பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்க்கணும். 1ஆம் பாவம் 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது. இந்த ஜாதகனுக்கு வீடு கிடைக்கும். இது கிரகம் ஆட்சி உச்சம் பலமாக இருந்து தான் சொல்லணும், நீச்சமாக இருக்கிறத சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து சொல்லிக்கலாங்க. 5ஆம் பாவம் அவனுக்கு பூர்வீக சொத்து இருக்கா இல்லையா, குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாமே 5ஆம் பாவத்தில் தான் உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களை நம்ம முன்னோர்கள் அடக்கி வச்சுருக்காங்க. குழந்தை பாக்கியம், அத்தை, உறவு, தாத்தா, இது மாதிரி எல்லா விஷயத்தையும், அதிர்ஷ்டம், பல விஷயத்தை 5ஆம் பாவத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த குலதெய்வத்தை பற்றி எல்லாமே பேசுகிறேங்க. ஒரு குலதெய்வத்தை 5ஆம் பாவத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியலன்னு. இப்போ நம்ம ஜோதிடர்கள் நம்மளை ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு 4 பேர் குழந்தை இருக்குது, 4 பேருக்கு 5ஆம் பாவம் ஒரே பாவமாக வருமா, இல்லை 5ஆம் பாவாதிபதி ஒரே வீட்டில் இருக்குமா? அப்போ இந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, தப்பு வராமல் எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 பேர் ஜாதகம் வாங்கலாம். எல்லா ஜாதகத்துக்கும் 5ஆம் பாவம் ஒரு குறிப்பிட்ட எந்த நட்சத்திரம், கடைசி பையன் ஜாதகத்தை தான் 5ஆம் பாவத்துக்கு மெயினாக எடுத்துங்க. அதுக்கு மேலே இருக்க பெரியவங்க ஜாதகத்தில் அவன் 5ஆம் பாவம் எந்த கிரகத்தோட எந்த நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்குன்னா, இதில் பெரும்பாலும் எந்த இதோட தொடர்புக்கு அதுவே அவங்க குலதெய்வம். இதை நீங்கள் அனுபவத்தில் எல்லாம் எடுத்து பாருங்கள், சரியாக வரும்.
பொதுவாக லக்கணம் இதுக்கு, 2ஆம் பாவம் இதுக்கு, 3ஆம் பாவம் இதுக்கு, 4ஆம் பாவம் இதுக்கு, 5ஆம் பாவம் இதுக்குன்னு யோசிக்கிறத விட இப்படி ஒவ்வொரு இதையும் காரகத்துவம் எடுத்து பார்த்துக்குங்க. நமக்கு பலன் சொல்ல சுலபமாக வரும். நீங்கள் பலன் சொல்ல உங்களுக்கு ஒரு எளிய மெத்தட். ஒரு நாளைக்கு இன்றைக்கி 10 மணிக்கு ஜாதகம் பார்க்க உட்காடுறீங்க, 9 மணிக்கு உட்காடுறீங்க. அன்னைய நட்சத்திரம், அன்னைய ராசி கட்டம், அன்னைய இந்த 6 to 8 இந்த லக்கணம், 8 to 10 இந்த லக்கணம், 10 to 12 இந்த லக்கணம், இப்படிங்கிற கால்குலேஷன் நீங்கள் தனியாக ஒரு சார்ட் வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட அப்புறம் ஓரைகளை தனியாக ஒரு பக்கம் எழுதிக்கங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, ஒரு மகர லக்கணத்தில் வர்றாரு, சனியோட நட்சத்திரம் அல்லது சனி ஓரை, அன்றைக்கி சனி நட்சத்திரம் ஓடுது அல்லது இந்த சனி சம்மந்தப்பட்ட இது வருது அப்படிங்கிறப்ப சனி ஓரையில் வர்றாருன்னா அவருடைய கேள்வி எதை பற்ற இருக்குன்னு நீங்கள் ஓரளவுக்கு யூகம் பண்ண முடியும். சனிக்கு முதல் காரகத்துவம் தொழில், அடுத்தது வேலையாட்கள், அவன் உத்தியோகம், இந்த மாதிரி ஆயுள், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சுலபமாக இருக்கும். அவன் கேள்வி அது போல தான் இருக்குது. அந்த ஜோதிடர் நம்ம இதை சுலபமாக கணிச்சிக்கலாம். நம்மக்கிட்ட வர வாடிக்கையாளர் இதுதான். சரி, அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு சுக்கரன் வருது, சனி முடிஞ்சிட்டு குரு வராரு, குருவுக்கு அடுத்தது இப்படி ஒவ்வொரு கிரகம் வருது, குரு வராரு. சனி உரையில் ஒருத்தருக்கு பார்த்துட்டோம். குரு உரையில் வரப்போ அவங்க நம்மக்கிட்ட எதை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறத இடத்துல பெரும்பாலும் பொருளாதாரம், குழந்தை பாக்கியம், அப்புறம் அவனுடைய தொழில், ஆரோக்கியம், இந்த மாதிரி பல குரு காரகத்துவம் என்னென்ன இருக்கோ அதை பற்றி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் முன்கூட்டியே பார்த்துக்கணும். அந்த ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்தால் அவன் அதை பற்றி தான் கேட்பாங்க. அப்போ அந்த குரு அவன் ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தால் குரு வரையில் நம்ம ஒருத்தர் பார்க்குறோம்னா அவர்களுக்கு பரிகாரம் சொன்னால் பலன் தரும். அந்த பரிகாரம் பலன் தரும். கிரகம் உச்சமாக ஆட்சியாக இருக்கிற கிரகத்தில் நீங்கள் பரிகாரமே தேவையில்லை. இந்த கற்கள் போட்டாலும் சரி, எதை போட்டாலும் அவங்களுக்கு பெருசாக பரிகாரம் தேவையில்லை. எங்கே பலகீனமாக இருக்கோ, எந்த ஒரு கிரகம் பலகீனமாக இருக்கோ அல்லது எந்த ஒரு பாவம் பலகீனமாக இருக்கோ அந்த பாவத்துக்கு உரிய கிரகம், அந்த பாவத்துக்கு நின்ற நட்சத்திர ஸ்தாரங்கள், இதில் எது பலமாக இருக்கோ அந்த ஓரை அந்த நாட்களில் பரிகாரம் செய்ய சொல்லி அனுப்புங்க. அதை பலப்படுத்துங்க. அவர்களுக்கு அந்த காரகத்துவம் கொஞ்சம் பலமாக இருக்கும். ஒருத்தனுக்கு அடிப்படையில் விதி, இவன் வாழ்நாள் முழுக்க இந்த துன்பத்தில் தான் வாழ முடியும்னா அதை நம்மளால் மாற்ற முடியுமா? விதிக்கப்பட்ட விதியை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அதிலிருந்து அவன் தப்பிக்க வழிமுறையை சொல்ல முடியும். ஜோதிடர்களால் அது நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு வாழ்நாள் முழுக்க இப்படி தான் இருக்கணும், இதில் தான் பயணம் போகணும்னு அவன் பிறக்கிறப்ப கிரக அமைப்பு இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஆனால் அந்த பயணத்தை சுலபமாக மாற்றிக்கொண்டான வழிமுறைகளை ஜோதிடர்கள் சொல்ல முடியும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஜாதகம் எப்பேற்பட்ட அவயோகம் யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த பாவத்தோட லக்னாதிபதி தொடர்பில் இருக்கணும். லக்னம் 6 சம்மந்தப்பட்டால் நோய் கடன் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ லக்னத்தோட செவ்வாறாக ஒருத்தனுக்கு சம்மந்தப்பட்டுட்டா அவன் நிச்சயமாக கடனாளியாக இருப்பான், இல்லை நோயாளியாக இருப்பான். சரி, அதுக்கு அவனுக்கு தீர்வு என்ன அப்படின்னா இந்த கடன் தீர்க்கும் வழிபாடுகள் மைத்திர முகூர்த்தத்தை சொல்லலாம், திருச்சேரை போகலாம். அது நம்ம அனுபவத்தில் எது நமக்கு சரியாக வருதோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் செவ்வாயினுடைய காரகத்துவம் முருகன், அவர் தான் நம்ம வழங்குறோம். செவ்வாய்க்கு அதுனா முருகன் எடுத்துக்கிறோம், ராகுன்னா துர்க்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கடனை தீர்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். அப்போ அவரை செவ்வாய் ஓரையில் மைத்திர முகூர்த்தம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விருச்சிக லக்கணம் அனுச நட்சத்திரம், இது வியாழக்கிழமை இருந்தால் ரொம்ப சிறப்பு. மேச லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம், மேச லக்கணமாக இருந்தால் மிகுந்த சிறப்பு. இந்த நேரத்தில் கடனை கொஞ்சமாவது கொடுத்தோமா கடன் தீருங்கிறது, இதை மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த மைத்திர முகூர்த்தத்தை சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. சுபகாரியங்களுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடாது. மைத்திர முகூர்த்தத்தை நீங்கள் சுபகாரியங்களுக்கு எடுத்துக்கூடாது ஒருத்தனுக்கு. ஏன்னா மைத்திர முகூர்த்தத்தில் ஒரு விஷயம் செஞ்சால் அது சர்வநாசம், அந்த பிரச்சனை தீரும். ஆப்ரேஷன் பண்ண கூட இந்த மைத்திர முகூர்த்தத்தை நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். நோய்க்கு மருந்து தின்ன இந்த கணக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம என்ன இது நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் இதெல்லாம் பொது விதிகள், இதெல்லாம் மாறாத விதிகள், இதெல்லாம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒருவருடைய லக்கணம், இந்த முதல்ல சொன்னாங்க 2ஆம் பாவம் எந்த பாவம் தொடர்பு இருக்கோ. இப்போ ஒருத்தருக்கு 1, 3 தொடர்பு பலமாக இருக்குது, அவங்களுக்கு இளைய சகோதரன் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இளைய சகோதரன் இருந்தால் தானே அவரோட வரக்கூடிய நன்மை தீமைகள். அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம பலன் சொல்ல முடியும்? 1ன்னா லக்கணம், 3ன்னா இவன் விளையாட்டில் போகலாம், மேடம் சொன்ன மாதிரி மீடியா துறைக்கு போ, போட்டி பந்தயங்களுக்கு போ, நல்லா எக்ஸசைஸ் பண்ண, உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. பொதுவாக 1, 3 பலமாக இருந்தாங்க அவங்க நல்லா தோற்றப்பொழிவாக தான் இருப்பாங்க. 1, 3 பலம் அடைஞ்சால் தைரியசாலியாக இருப்பாங்க, நல்ல தோற்றப்பொழிவாக இருப்பார்கள். அப்படி 1, 4 சம்மந்தப்படுது. இது பலமாக இருக்கிறவங்களுக்கு தான். பலமாக எந்த கிரகமும் சேர்ந்து கெடாமல் இருக்கிறதுக்கு தான். அப்போ 1, 4 சேர்ந்துருக்கா அவங்க சொந்த வீடு இருக்கும், படிப்பார்கள் அப்படிங்கிறது. அப்போ படிப்பார்கள்னு பொதுவாக சொல்ல முடியாது. இல்லை, இப்போ ஒருத்தருக்கு 1ஆம் பாவம், இப்போ ரிஷபத்தையே வச்சுக்குவோம், லக்னாதிபதி 4ஆம் பாவம் சூரியன். அப்போ லக்கணமும் 4ஆம் பாவமும் கெட்டுப்போச்சு. ஆனால் தொடர்பில் இருக்குது அப்படின்னா வீடு இருக்கும், சொந்த ஊரை விட்டு வெளியே போயிருப்பாங்க, படிப்பு கம்மியாக இருக்கும், உயர்நிலை கல்வி கற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். படிப்புக்குரிய கிரகத்தை புதனையும் எடுத்து அதையும் பார்த்துக்கலாம். இப்போ 4ஆம் பாவத்தை நம்ம எதுக்கு எடுத்துக்குவோம்? பொதுவாக வீடு, தாயார்,
மனை இந்த மாதிரி சுகபோகம். ஆனால் 4ஆம் பாவம் இன்னொரு விஷயத்துக்கு இருக்குது. என்ன? வித்தை. 4ஆம் பாவம் வித்தை, ஒருவனுடைய வித்தை, கலைகள் இதெல்லாம் குறிக்கிற இடம் 4ஆம் பாவம். அதனால தான் 4ஆம் பாவத்தில் இருக்க கிரகம் 10ஆம் பாவத்தை பார்த்தா அவன் அந்த வித்தையினால் ஜெயிக்கிறான், வித்தையினால் புகழ் பெறுவான் அப்படிங்கிறது. 4 கூடியவன் 10ஆம் வீட்டை பார்த்தாலும் 10 கூடியவன் 4ஆம் வீட்டை பார்த்தாலும் அவனுக்கு தொழில் நல்லா இருக்குங்கிறது. அப்புறம் எந்த கிரகத்துவம் காரகத்துவம் யார் அதிபதி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 2ஆவதாக எடுத்துக்கலாம். அப்போ 4 10 காம்பினேஷன். 1 7 1 7னா லக்கணம், 7ஆம் இடம் வாழ்க்கை துணை அல்லது தொழில் பார்ட்னர், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அதனால தான் இந்த 1 7 காம்பினேஷன். 2 8 2 8 சமசப்தமாக இருக்கும். 2ஆம் இடங்கிறது வருமானம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை. 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், அவமானம், அவனுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், இதெல்லாம் 8ஆம் பாவம். அதனால தான் இந்த பொருளாதாரத்தை வச்சு 2 8 சம்மந்தப்பட்டால் அவனுக்கு எப்படியாவது பொருளாதாரம் நல்லா இருக்கும், சமாளிச்சுக்கும். அதுவும் 2ஆம் பாவாதிபதி 8லேருந்து 2ஆம் வீட்டை பார்த்ததுன்னா அது ரொம்ப சிறப்பு. 2 கூடையவன் 2லேருந்து 8ஆம் வீட்டை பார்க்குறத விட 2ஆம் பாவாதிபதி 8ல் இருந்து மறைஞ்சின்னு எடுத்துக்கிட்டோம், தன் சாணத்துக்கு மறைஞ்சா கூட தன் வீட்டை பார்க்குது, அது தன் வீட்டை பார்க்கும். அப்போ அது யோகம். ஒருத்தன் தான் வீட்டிலே இருக்கிறதுக்கும் எதிரில் இருந்து தான் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய இது பலன் இருக்குது. அந்த மாதிரி 8ல் மறைஞ்சாலும் அதை நம்ம மறைவுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் 2ஆம் வீட்டு அதிபதியாக வந்துட்டாருங்க, 8ல் மகரத்தில் மறைகிறாரு. மகரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்கும்? திருவோண நட்சத்திரம், உத்திராடம், அடுத்தது அவிட்டம். இந்த 3 சந்திரனுக்கு நட்பு நட்சத்திரம். அப்போ சந்திரன் மகர ராசியில் இருந்தாவே பெரும்பாலும் அவர்களுக்கு யோகம்தான். அவங்க பெரும்பாலும் வாழ்க்கையில் பெரிய தோல்விகளை சந்திக்கிறது இல்லை. அதான் நான் சொல்கிறது பொருளாதாரத்தில். நீங்கள் இந்த திருவோணம், உத்திராடம் 2 3 4, அவிட்டம் 1 2 இந்த இருக்கிறவங்களாம் சந்திரன் இதில் நிற்கிறவங்கள நீங்கள் இதை கணக்கெடுத்து பாருங்கள். அப்புறம் 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவாதிபதி தன் ஸ்தானத்துக்கு 8ல் மறைகிறாருன்னு வச்சுங்க, அவர் தன் வீட்டை பார்க்க முடியாது. 4ஆம் பாவாதிபதி தன் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சால் அவர் அந்த பாவத்தை பார்க்க முடியாது. ஆனால் இந்த 1 7 2 8 இதற்கு மட்டும் இந்த அமைப்பு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இது 2ம் கெட்டாலும் இணைந்து தான் பயணம் போகும் அப்படிங்கிறது தான். அப்போ ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, 1 5 9 ஒரு ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு திரிகோணத்தில் ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அது சிறப்புன்னு. இது என்னுடைய அனுபவத்தில் மிக மிக சரியாக வருது. இதை நான் பல மேடைகள்லையும் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்திலையும் நான் பொருத்தம் பார்க்குற விதத்தையும் அப்படி தான் எடுத்துக்கிறேன். நட்சத்திர பொருத்தங்கிறது நமக்கு ஒரு கூடுதல் தகுதி தான். ஆனால் இந்த விஷயங்களை நான் கணக்கெடுத்து பார்த்துருக்கேன், அது மிக சரியாக வருது. அப்போ அவருடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயமும் என்னோட ஒரு அனுபவத்தில் பார்க்குறோமோ சரியாக வருது. அப்போ நம்ம ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டோம். நூல்கள் சூரியன் அப்பா காரகத்துவம் ஐயா தங்கபாண்டியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எனது வணக்கத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல் நம்ம அந்த கிரக காரகத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முதல்ல முக்கியமாக எல்லாமே எடுத்துக்கணும். அந்த கிரக காரகத்துவம் அப்படிங்கிறதையும் அந்த பார்வை, நிற்கிற இடம், பலம், இது மாதிரி விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்த மிக சுலபமாக சொல்லலாம். அப்புறம் இந்த எண்கணிதத்தை பற்றி எல்லாம் முக்கியமாக எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்கணித அனுபவத்தை சொல்கிறேன். அதை ஒரு நூலில் ஒரு ஆசிரியர் எழுதியிருந்தார், பிஎஸ்பின்னு சொல்லிட்டு. இதை நான் அனுபவத்தில் சோதனை பண்ணி பார்க்குறேன், மிக சரியாக வருது. இப்போ நம்ம பொதுவாக 1ஆம் எண்ணுக்கு இந்த எண் நட்பு, இந்த எண் பகைங்கிற எல்லாமே பிறந்த தேதி அடிப்படையில் வரும். எந்த தேதி அடிப்படையில் இருந்தாலும் நம்ம லக்னம் அல்லது லக்னாதிபதி அதுக்குரிய எண்ணை எடுத்துங்க, அதுக்கு நட்பு 3ஐயும் ஒரு அட்டவணை போடுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ரிஷப லக்கணத்திலே பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன். சுக்கிரனுடைய எண் 6. இப்போ நாம் வந்து 4ஆம் தேதி பிறந்திருக்கோம், எல்லாம் கூட்டுத்தொகை இந்த 6ஐயும் எடுத்துங்க. அப்போ பிறந்த தேதி வருடம் மாதம் கூட்டி வர தொகையை 3ஆவதாக போட்டுங்க. லக்கணம் என்ன நடுவில் போட்டுங்க. இந்த லக்கணத்துக்கு நட்பு எண் 1க்கு நட்பு அந்த எந்த அந்தந்த நம்பருக்கு எது நட்பு என்ன வருதோ நட்பு பகை எண்ணை போட்டுங்க. இதில் எது 3 இடத்துலையும் நட்பில் சம்மந்தப்பட்டால் அந்த எண் அந்த ஜாதகருக்கு யோகம். ஏன்னா எந்த எண்ணு ராசி எது இருந்தாலும் அது லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டால் மிக சிறப்பு. லக்கணம்னா நம்மளோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் நமக்கு நன்மைகளை தரும். நம்மளோட சம்மந்தப்படாத விஷயம் அல்லது நமக்கு பகையாக இருக்கிற விஷயம் நமக்கு பெரிய நட்பை செய்யாது அப்படிங்கிறதுங்க. 1 6 இந்த காம்பினேஷனை ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. 1 6 இது ரெண்டுமே 6 8 இருந்தால் அவங்க கடன் படாமல் இருப்பாங்க அல்லது கடன் தொல்லை அவங்கள பாதிக்காது. ஆனால் 1 6 சம்மந்தப்பட்டுட்டா அவங்க கடன், நோய், வழக்குகள் இதை சந்திப்பார்கள். இதை நீங்கள் அனுபவத்தில் எடுத்து பாருங்கள். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் லக்னத்தை கனெக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது இப்போ 2 6னா வருமானம், 2 6 10 இதில் சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டுட்டா அரசாங்க உத்தியோகம் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ராகு சம்மந்தப்பட்டால் கிடைக்காதுங்கிறாங்க. ஆனால் ராகு 10ல் இருக்கவங்க நிறைய பேர் ராகு செவ்வாய் இருக்காங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க. ஆனால் என்னென்னா
அந்த பதவி உயர்வு அல்லது உழைப்புக்கு தகுந்த அந்த முன்னேற்றம் இது தடைப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எங்கே ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது நல்ல ஜாதகம் அல்லது இது கொஞ்சம் பாதிப்புள்ள ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்க உங்களுக்கு ஒரு எளிமையான வழி சொல்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தில் மிக சரியாக வருது அப்படிங்கிறது தான். இப்போ நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு தாங்க. 1, 5, 9 அப்படிங்கிறது லக்னம் எந்த சாரத்தில் நிற்கிது, அந்த சாராதிபதி பலமாக இருக்காரா, இந்த காம்பினேஷனில் போட்டு அது வலிமையாக இருந்தால் அவன் எந்த எல்லையிலையும் ஜெயிப்பான் அப்படிங்கிறது. இப்போ நாம் எல்லாமே ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கோம். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் படிச்சுக்கிறவங்க, ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சிருக்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தெரியும். ஒரு சிலர் ஜோதிடத்தில் அப்படியே இதை மாதிரி பிரகாசிப்பாங்க. ஜோதிடத்தில் ஒவ்வொரு ஆர்வமாக இருப்பாங்க, பலன் சொல்ல தயக்கம் வரும். ஆனால் எந்த ஜோதிடராக இருந்தாலும் ஜோதிடத்துறையில் நுழையிறதுக்கு 4 கிரகங்கள் 2ஆம் பாவத்தோட சம்மந்தப்படும். அது என்ன? முதல்ல புதன், குரு, கேது, சனி, சுக்கிரனை 5ஆவதாக வச்சுக்கலாம். இந்த 5ஆவதாக மட்டும் சுக்கிரனை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 4 கிரகங்கள் ஒருத்தருக்கு 2ஆம் பாவத்தோடையும் 10ஆம் பாவத்தோடையும் தொடர்பு கொண்டால் அவங்க சிறந்த ஜோதிடர்களாக இருக்கார்கள். பெரும்பாலும் அதிகமாக ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன லக்கணத்துக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பிரைட்டாக இருக்காங்க. ஏன்னா இயல்பாகவே மிதுன லக்கணம் புதனுடைய காரகத்துவம், காற்று ராசிகள். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. அதான் மற்ற ராசிக்காரங்க வரமாட்டாங்க அல்லது ஜொலிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல இல்லை. இப்போ நம்ம 27 நட்சத்திரம் எடுத்துக்கிறோம். 28 ஒரு நட்சத்திரம் இருக்குது, அபிஜித் நட்சத்திரம். அதை பெரும்பாலும் கணக்கு எடுத்துக்கிறது அந்த உத்திராடமும் திருவோணமும் சம்மந்தப்படுற நாளிகையில் மட்டும்தான் அது வெளிப்படுது. அது மறைந்திருக்குது. ஆனால் மறைந்திருந்தால் அது ஒரு பெரிய சிறப்பு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியம் தொடங்கினாலும், எந்த செயல் செய்தாலும் அது வளரும் அல்லது சிறப்பாக இருக்கும். அப்போ அபிஜித்தினத்தில் வளரக்கூடிய காரியங்கள் எது வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். மறைஞ்சு நின்று அந்த நட்சத்திரம் செயல்படும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஒரு அமைப்பு. சரிங்க. இப்போ லக்னாதிபதி, பாக்கியாதிபதி, 5ஆம் பாவாதிபதி, இது 3 மட்டுமே நல்லா இருந்துட்டால் போதுமா, அவனுக்கு அதிர்ஷ்டம்லாம் கிடச்சிருமா அல்லது அவன் வாழ்க்கையில் மேலே வந்துடுவானா? 2, 10. அதனால தான் 9, 10 சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு வச்சுருக்காங்க. 5ஆம் பாவம் அதிர்ஷ்டம், லக்னம் இது வேறு. ஆனால் 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் இடங்கிறது தர்மம், 10ஆம் இடங்கிறது கர்மம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் 9, 10 இணைந்து பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் அல்லது கெடாமல் ஒரு மத்தியமமான பலத்தோடு இருந்தால் கூட அவர்கள் அந்த ப்ரொஃபஷனல் எத்திக், தொழில் தர்மத்தை கடைபிடிக்கிறவர்கள் இருப்பார்கள். தொழிலில் கொஞ்சம் நல்ல முறையில் இருப்பார்கள், வெளிநாடு செல்வார்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த 9, 10 இருக்கிறவங்க பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியே தான் சென்று புகழடைகிறார்கள். இது பெரும்பாலும். அப்போ பெரும்பாலும் 1, 2 தப்பலாம், ஆனால் பெரும்பாலும் இப்படி இருக்கும். அப்போ இந்த 9, 10 ஒரு ஜாதகத்தில் காம்பினேஷன் சம்மந்தப்பட்டுட்டா அவங்க இந்த மாதிரி நல்ல முறையில் இருப்பாங்க. இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு அவங்க உகந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க தொழில் தர்மத்தை கடைபிடிப்பாங்க. தொழில் தர்மம்னா என்னங்க? அந்த தொழிலுக்குரிய இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. தொழிலில் ஏமாற்ற மாட்டாங்க, தொழிலில் தவறு செய்ய மாட்டாங்க, தொழிலை வச்சு மோசடியாக சம்பாதிக்க மாட்டாங்க. இது மாதிரி விஷயத்தை இந்த 9, 10 சேர்ந்தவர்கள் எடுத்துக்கலாம். இதோட பாவிகள் சேர்ந்தால் அந்த பங்கமாயிடும். அந்த பாவம் யோகம் பங்கமாயிடும். அந்த யோகம் கெட்டு போயிடும். அப்போ அதை பார்த்து கணக்கு எடுத்துங்க. அப்போ பாவிகள் சேர்ந்தால் தொழிலில் பண்ணி கவனமாக இரு, தொழிலில் தப்பான வழிக்கு போயிடாத, அதை ஒன்று கெடுத்து விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். எந்த ஒரு பாவத்தோட இப்போ ராகு சூரியன் இப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது பெண் ஜாதகமாக இருந்தால் அம்மா நீ அடங்கிருமா, வீட்டில் வாய் பேசாத, உன் பேச்சினாலே உனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிம்பாங்க. ஏன்னா ராகு விஷம் போல், சூரியன் நெருப்பு போல். அப்போ இந்த 2ல் பாவிகள் இருந்து சுப பார்வைன்னா அவங்க பேச கேட்டால் செத்துப்பலாமான்னு இருக்கும். அவமானத்தை அடுத்தவனை அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க. இதை நீங்கள் நடைமுறை எடுத்து பாருங்கள். சுக்கிரன் புதன் 2ல் இருந்தால் அவங்க ரசிக்கிற மாதிரி பேசுவாங்க. அவங்க பேச்சு கேட்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதை சொல்கிற விதத்தை, ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறது, ஒரு சிலர் சொல்கிறது நல்லாயிருக்கும், ஒரு சிலர் அதே கருத்தை அடுத்த முறையும் சொன்னாலும் நமக்கு புரியாது. இது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சுக்கிரன் புதன் 2ஆம் பாவத்தோடு இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணிக்க முடியாதுன்னா சரி பண்ணிக்க முடியும். அவங்க பயிற்சினாலேயோ பரிகாரத்தினாலேயோ இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். 3ஆம் பாவம் தைரியத்துக்கு, தன்னம்பிக்கைக்கு, விளையாட்டு, போட்டி, இதுக்கெல்லாம். உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, என் பையன் விளையாட்டில் இருக்கான், ஜெயிப்பானா இல்லை விளையாட்டில் பிரகாசிப்பானா, லக்கணம் 3 அப்படிங்கிறத எடுத்துங்க. அப்போ அவங்க அதில் பிரகாசிப்பாங்க. அது மாதிரி படிப்பு நல்லா படிப்பானா, 1, 4 சந்திரன் புதன் இதெல்லாம் 4ஆம் பாவத்தோட எந்த கிரகம். சந்திரன் புதன் பொதுவாக எடுத்துங்க. சந்திரன் நினைவாற்றல், புதன்கிறது அறிவை தரக்கூடியது, வித்தையை தரக்கூடியது. படிக்காமல் தொழிலில் ஜெயிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு படிப்பு இருக்காது அவங்களுக்கு, ஆனால் தொழிலில் வித்தையில் அவங்க நல்ல கெட்டிக்காரராக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த புதன் சந்திரன் தான். இந்த மாதிரி விஷயத்தை பாருங்கள், இதை பார்த்து சொல்லுங்கள். 6ஆம் பாவங்கிறது நோய், எதிரி, வழக்கு. இப்போ ஒருத்தர் எங்கிட்ட வழக்கு கோர்ட்டை பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க, சார் நான் எனக்கு கேஸ் நடக்குது, நான் ஜெயிச்சிருவேன்னா பாருங்கள் அப்படின்னா நம்ம எதை சம்மந்தப்படுத்தி எடுத்து பலன் பார்ப்போம். எதிரி ஜாதகம் இருந்தால் மிக சிறப்பு.
அல்லது டைம் வச்சுங்களா சார், அவன் ஜாதகத்தையே பாருங்கள். லக்னம் வலுத்திருந்து 6ஆம் பாவம் வலு குறைந்தா இவன் எதிரியை வெல்லுவான். லக்னம் பலம் குறைந்திருந்து 6ஆம் பாவம் வலுத்திருந்தால் எதிரிக்கிட்ட இவன் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போகிறது நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் நீங்கள் எடுத்துக்கங்க. இது 1ஆம் பாவம் 7ஆம் பாவத்துக்கு இப்படி. லக்னாதிபதியோட 7ஆம் பாவம் பலம் பெற்றுட்டா மனைவி வெள்ளக்காக்க பறக்குதுன்னா பறக்குதுன்னு சொல்லிடணுங்க. வாதம் பண்ணவே கூடாது. எந்த பாவம் பலம் பெறுதோ, எந்த பாவம் நம்மளதில் குறையுதோ அதை நாம் கொஞ்சம் அந்த பாவத்தை நம்ம அடைக்கணும். பொதுவாகவே லக்னாதிபதி நீச்சம் அல்லது பலம் குறைந்தவர்கள் பிறர் அனுசரித்து போகிறது அவர்களுக்கு வெற்றியை தரும். எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவர்களுக்கும் என் பேச்சை பொறுமையாக கேட்டவங்களுக்கும் இதில் தவறு இருந்தால் மன்னிச்சிங்க. ஐயாலாம் இருக்கார், ஏதாவது தவறுதெல்லாம் பேசியிருந்தாலும் மன்னிச்சிங்க. ரொம்ப நன்றி. சரிங்க. மிக சிறப்பான முறையில் அவருடைய அனுபவத்தை எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாமல் அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்தாரு. உண்மையுமே அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பவர் தான் தான் என்ன நிலையில் இருக்கிறோம் அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் லக்னாதிபதிக்கு தான் உண்டு. அதனுடைய அனுபவத்தை ரொம்ப அற்புதமான முறையில் எல்லாத்துக்கும் எளிமையான முறையில் புரிகிற அளவுக்கு விளக்கத்தை கொடுத்த நம்முடைய பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடத்தின் தங்கம் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போட்டு உற்சாகப்படுத்தி இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு